அனைவருக்கும் வணக்கம். தந்தையாகிய கடவுளின் திருவுளத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவும், அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படவும், தூய ஆவியினால் இறைமக்களாக தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மையையும் அன்பையும் கொண்டு வாழும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வரும் அருளும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நாம் சிந்தித்து தியானிக்கும்படியாக தூய லூக்கா எழுதிய நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசித்து தியானிப்போம். என்னோடு கூட நீங்களும் வேதத்தை எடுத்து வாசியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அந்த வார்த்தைகள் தெளிவாக விளங்கி கொள்ள முடியும். தூய லூக்கா எழுதிய நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தைகள் இயேசுவும் சக்கேயும் என்கிற தலைப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்கொண்டிருந்தார். அங்கு சக்கே என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று பார்க்க வேண்டுமென்று அவர் விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாக இருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியேதான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். அல்லேலூயா. இயேசுவே நன்றி. கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகள் வழியாக நாம் ஒவ்வொன்றாக எடுத்து விளங்கிக் கொள்கிற பொழுது இதனுடைய பொருள் என்பது புரிந்து கொள்வது என்பது மிகவும் ஆழமான ஒரு கருத்துடையதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த தவ காலத்திலே இந்த வார்த்தைகளை நாம் சரியாக விளங்கிக் கொள்கிற பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலும் பெரியதொரு மாற்றத்தை கொடுப்பதற்கு ஆற்றல் உள்ளதாக இந்த இறை வார்த்தைகள் அடங்கியிருக்கிறது. முதலாவது நாம் பார்க்கிறோம், இந்த சக்கேயு ஒரு செல்வராக இருக்கிறார். அவர் இந்த உலக போக்கின்படி எதற்காகவும் எந்த ஒரு காரியத்திற்காகவும் மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுருக்கமாக சொன்னால், இந்த சக்கேயு செல்வமும் பதவியும் உடையவராக இருக்கிறார். அவருக்கு பதவி பெற்றிருக்கிறார், பதவியில் உயர்ந்த நிலையில் இருக்கிறார். அதோடு கூட செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த சக்கேயுடைய வாழ்க்கையிலே ஒரு குறை இருந்தது. அந்த சக்கேயு ஆண்டவர் இயேசு இல்லாதபடியினால், கிறிஸ்து அவருக்குள் இல்லாதபடியினால் ஒரு குறைவுள்ள மனிதனாக காணப்பட்டான். இந்த சமூகத்தில் அந்த சக்கேயுவை யாரும் கண்டுகொள்வதில்லை. அவனிடத்தில் பணம் இருந்தது, பதவி இருந்தது என்றாலும் சமூகம் அவனை ஒரு மனிதனாக, ஒரு மனிதனுக்குரிய மாண்பு நிலையிலே அவனை மதிக்கவில்லை. காரணம், அவன் கடவுளுக்கு பிரியமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே இயேசு இல்லாமல் இருந்தார். இயேசு கிறிஸ்து அவனுக்குள் இல்லாதபடியினால் செல்வம் இருந்தும் பணம் இருந்தும் பதவி இருந்தும் அவனால் ஒரு மகிழ்ச்சியான, ஒரு சமாதானமற்ற
சமாதானமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதவனாக இருக்கின்றான். முதலாவது நாம் பார்க்கிறோம், இந்த சக்கேயு என்பதனுடைய பொருள் என்ன என்று பார்க்க வேண்டும். சக்கேயு என்கிற எபிரேய வார்த்தைக்கு குற்றமற்றவன், பாவம் இல்லாதவன் என்று பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ சக்கேயு என்பவன் குற்றமற்றவன், பாவமற்றவன் என்ற பொருள். இந்த சக்கேயு யாரை குறிக்கிற ஒரு வார்த்தை என்றால் உங்களையும் என்னையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இன்று நம்முடைய பெயர்களை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய பெயர்கள் இயேசுதாசன், மரியதாசன் என்று பெயரை வைத்திருப்போம். ஆனால் இயேசுவுக்கு தாசனாக வாழ வேண்டிய நாம் பல நேரங்களில் அலகைக்கு, சாத்தானுக்கு இடம் கொடுத்து அவனுடைய தாசனாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஞானராஜ் என்று பெயரை வைத்திருப்போம், ஞானமற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்போம். புனிதர்கள், பல்வேறு புனிதருடைய பெயரை நமக்கு வைத்து அழைத்து கொண்டிருப்பார்கள். புனிதருடைய பெயரை தாங்கி இருப்போம். ஆனால் அந்த புனிதருடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் நேர் எதிரான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போம். இந்த சக்கேயு அப்படித்தான், குற்றமற்றவன் என்ற பெயரை பெற்றிருந்தான். ஆனால் அவன் பாவிகளுடைய தலைவனாக கருதப்பட்டான். சமூகத்தில் மதிக்கப்படாத ஒரு மனிதனாக இருந்தான். எனவே இத்தகைய தன்னுடைய பெயருக்கு ஒவ்வாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன்தான் இந்த சக்கேயு. அது நீங்களும் நானும் கூட இந்த அந்த வரிசையிலே காணப்படலாம். எனவே இங்கு பார்க்கிறோம், இந்த சக்கேயுடைய இருதயத்திலே தன்னுடைய பெயருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழாமல் தகாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதிலும் இந்த சக்கேயுடைய இருதயத்திலே ஒரு ஆர்வம் இருந்தது, ஒரு தாகம் இருந்தது. அந்த தாகம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. அவன் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட மனிதனாக இருந்திருக்கலாம், பெயருக்கு ஒவ்வாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரை காண வேண்டும் என்கிற ஒரு தாகம், ஒரு ஆர்வம் அவனுக்குள் இருப்பதை பார்க்கிறோம். பாருங்கள், இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். இந்த ஒரு விருப்பம், இந்த ஒரு தாகம். இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர் என்று சொல்லுகிறார்களே, அவர்தான் மெசியா என்று சொல்லுகிறார்களே, அந்த மெசியாவை நாம் காண வேண்டும். அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடியவர் என்று சொல்கிறார்களே, அத்தகைய வல்லமையுள்ள இறைவாக்கினரை நான் காண வேண்டும் என்று ஒரு ஆர்வம் அந்த சக்கேயுடைய இருதயத்தில் இருந்தது. அந்த ஆர்வத்தின் மிகுதியால் தான் அவர் அடுத்த கட்டமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதை நாம் பார்க்கிறோம். நாம் இந்த உலகத்தில் இந்த சக்கேயை போல நம்முடைய பெயருக்கு தகாத பல்வேறு பாவ செயல்களை உடையவர்களாக இருக்கலாம், அறியாமையில் சிக்கி கொண்டிருக்கலாம். இப்படியெல்லாம் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்றைய நாளில் நம்முடைய இருதயத்திற்குள்ளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் என்று நான் காண வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம், இயேசுவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வமும் தாகமும் நமக்குள் இருக்கின்ற பொழுது நாம் நிச்சயமாக ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், இறைவாக்கினர் எரேமியா புத்தகத்திலே 29ஆம் அதிகாரம் 13வது இறைவாக்கிலே வாசிக்கிறோம். 29:13 எழுதப்பட்டிருக்கிறது, என்னை முழு இருதயத்தோடு தேடுகிறவன் கண்டடைவான். கடவுளை காண வேண்டும் என்ற முழுமையான ஒரு இருதயம் நமக்கு இருந்தால், முழுமையான ஒரு தேடுதல் நம்மிடத்தில் இருந்தால், நாம் நிச்சயமாக கடவுளை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ள முடியும். இங்கே நாம் பார்க்கிறோம், அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே, சக்கேயுடைய வாழ்க்கையிலே ஒரு தாகம் ஏற்பட்டது. அவன் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்று ஆர்வப்படுகின்றான். எனவே ஆர்வப்பட்டதோடு மட்டுமல்ல, இயேசுவை கண்டுகொள்வதற்கு என்னிடத்தில் என்ன தடை இருக்கிறது என்பதை அடுத்தபடியாக உணர்ந்து கொள்வதை பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த மனிதன் குட்டையாக இருக்கிறான். மக்கள் கூட்டத்திற்கு நின்று அந்த இயேசு கிறிஸ்துவை காண அவனால் இயலாத ஒரு நிலை. அவனுடைய அந்த இயலாமை, தன்னுடைய அந்த குறைவுபட்ட தன்மையை அந்த மனிதன் உணர்ந்து கொள்ளுகின்றான். எனவேதான் என்ன செய்கிறான், உடனடியாக ஓடி போய் ஒரு காட்டு அத்தி மரத்தின் மேல் ஏறிக்கொள்வதை பார்க்கிறோம். அந்த மரத்தின் மேல் ஏறிந்து கொண்டு அங்கிருந்து ஆண்டவரை காண வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்துவை நான் கண்டுகொள்வதற்கு என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது? முதலாவது கடவுளை அறிந்து கொள்வதற்கும், ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கும், ஆண்டவரை கண்டுகொள்வதற்கும் முதலாவது நம்முடைய இருதயத்தில் தேவையாக இருப்பது நம்முடைய ஆர்வம், ஒரு தாகம், ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பேராவல். அடுத்து அந்த பேராவலோடு நின்று விடாமல் அதை நாம்
பெற்றுக்கொள்வதற்கு என்னிடத்தில் என்ன கடை இருக்கிறது, என்னிடத்தில் என்ன விதமான தடைகள் இருக்கிறது, நான் என் ஆண்டவரை என் மீட்பரை கண்டுகொள்வதற்கு என்னுள் காண கிடக்கின்ற தடைகள் என்ன, என்னுடைய பலவீனங்கள் என்ன, என்னுடைய குறைபாடுகள் என்ன என்பதை அந்த மனிதன் அறிந்து கொண்டதை போல நாமும் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த மனிதன் அறிந்து கொண்டான், நான் குட்டையாக இருக்கிறபடியினால் இந்த பெருங்கூட்டத்திலிருந்து நான் இயேசுவை அறிந்து கண்டுகொள்ள முடியாது, எனவே நான் மரத்தின் மேல் ஏறிக்கொள்கிறேன் என்று மரத்தின் மேல் ஏறிக்கொள்கிறான். எனவே இந்த மனிதன் செய்த எல்லா முயற்சிகளையும் அவனுடைய இருதயத்தினுடைய அந்த இயக்கங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்கின்றார். அதான் கடவுளை நாம் கண்டுகொள்ளுகின்ற தருணம். எப்பொழுது நம்முடைய இருதயத்திலே ஆண்டவரை குறித்த ஒரு தேடுதலும் ஒரு தாகமும், அதை ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கும் கண்டுகொள்வதற்கும் தடையாக இருக்கக்கூடிய பலவீனங்களை விட்டு வெளியே வருவதற்கும் நாம் முயற்சி செய்கிறோமோ, அப்பொழுது ஆண்டவரை நாம் கண்டுகொள்ள முடியும். எனவே இங்கே பார்க்கிறோம், இந்த மனிதன் செய்த இந்த முயற்சி நிமித்தமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வருகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், சக்கேயே விரைவா இறங்கி வாரும். இன்னொரு அருமையான வார்த்தை பாருங்க. இந்த மனிதனுடைய அந்த ஆர்வமிக்க செயலை ஆண்டவர் கண்டுகொள்கின்றார். அவர் புறமே தள்ளிவிட்டு செல்ல எத்தனையோ மக்கள் இயேசுவோடு கூட பெருந்திரளாக வந்து கொண்டிருந்தார்கள். அவர் அப்படியே சென்று கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு அப்படி செல்லக்கூடியவர் அல்ல. ஆண்டவர் இயேசு தன்னை தாகத்தோடு தேடக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு சக்கையும் கண்டுகொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இன்று நானும் நீங்களும் அப்படிப்பட்ட தன்மையில் இருந்தாலும் நம் ஆண்டவரை காண வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேடுகிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் தென்படக்கூடியவராக, தன்னை வெளிப்படுத்தக்கூடியவராக ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். எனவே ஆண்டவர் இயேசு அந்த மனிதனிடத்தில் சொல்லுகிறார், சக்கேயே இறங்கி வாரும், விரைவா இறங்கி வாரும் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இது நாம் பார்க்கிறோம். இந்த மனிதன் சக்கேயை காண வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டார். இயேசுவை பார்க்க வேண்டும் என்றுதான் இந்த சக்கேயுக்கு ஒரு ஆசை இருந்தது. ஆனால் இயேசுவுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. அந்த விருப்பம் இந்த சக்கேயுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்பதுதான் இயேசுடைய விருப்பம். இன்று உங்களுக்கும் எனக்கும் கூட பல நேரங்களிலே நம்முடைய உலக காரியங்கள், உலக தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் பல நேரங்களிலே பல இடங்களிலே சென்று நம் ஆண்டவரை வழிபாடு செய்திருக்கலாம், பல நேர்ச்சைகளை காணிக்கைகளை செலுத்தியிருக்கலாம். ஏதோ உலகத்தில் காணப்படுவது போல நம்மால் முடிந்த எத்தனையோ விதமான பக்தி முயற்சிகளை நாம் மேற்கொண்டிருக்கலாம். தேர்ப்பவர்களை பங்கெடுத்திருக்கலாம், அல்லது ஆண்டவருக்கென்று ஒரு மாலையை, சுரூபங்களில் ஒரு மாலையை கொண்டு வந்து போட்டிருக்கலாம், ஒரு மெழுகுவர்த்தியை பற்ற வைத்து ஜெபித்திருக்கலாம், அல்லது பாத யாத்திரைக்காக சென்றிருக்கலாம், புனித பயணங்களை மேற்கொண்டிருக்கலாம். இப்படி வெளிப்படையாக இயேசுவை கண்டுகொள்வதற்கு என்னால் முடிந்த பல முயற்சிகளை நான் செய்திருக்கலாம். நீங்களும் அப்படி செய்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட செயல்முறைகளோடு நின்றுவிடக்கூடியவர் அல்ல. ஆனால் இயேசுவுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துனுடைய விருப்பம் என்னவென்றால், நான் வந்து உன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று பிரியப்படுகிறார். பாருங்கள், தூய மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 42, 43 இறைவார்த்தையிலே வாசிக்கிறோம். பாருங்கள், 43, 44 இறைவார்த்தை. அந்த வீடு என்பதனுடைய பொருள் என்ன? நான் வந்து உன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறாரே, அங்க வீடு என்பது நாம் காண்பதை போன்ற ஒரு வீடு தானா என்பதனுடைய பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பாருங்கள், தூய மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 43, 44 இறைவார்த்தையை வாசிக்கிறோம். ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீய ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பாற இடம் தேடும். ஒருவரை விட்டு வெளியேறக்கூடிய தீய ஆவி என்ன செய்யும்? வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பாற இடம் தேடும். இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டிற்கு திரும்பி போவேன் என சொல்லும். திரும்பி வந்து அவ்வீடு கூட்டி அழகுபடுத்தப்பட்டு யாருமின்றி இருப்பதை காணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே வீடு என்பது எதை குறிக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே வீடு என்பது நாம் நினைப்பது போன்ற ஒரு கட்டிடங்கள் அல்ல, அது ஒரு மனிதனை குறிக்கிறது. ஒரு மனிதனை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்போ மனிதனை குறிக்கக்கூடிய வார்த்தை வீடு என்பது ஒரு மனிதன். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள் வந்து தங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்.
அதான் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து வெறுமனே அடையாளங்களாக மட்டுமல்ல, ஒவ்வொருவருக்குள்ளும் தான் வந்து தங்க வேண்டும் என்று இயேசு பிரியப்படுகிறார். எனவேதான் திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரம் 20ஆம் இறைவார்த்தையிலே வாசிக்கிறோம், இதோ நான் கதவண்டை நின்று தட்டி கொண்டிருக்கிறேன், யாராவது என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவர்களோடு வந்து விருந்து உண்பேன். அப்ப கதவண்டை நின்று தட்டி கொண்டிருக்கிறார் என்றால் நம்முடைய இதயத்தை, நம்முடைய உள்ளத்தை திறந்து கொள்வதற்காக, திறந்து கொடுப்பதை எதிர்பார்ப்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கின்றார். எனவே வீடு என்பது ஒரு கட்டிடம் அல்ல, ஒரு மனிதனை குறிக்கிறது. அந்த மனிதனுக்குள் வந்து ஆண்டவர் வாழ வேண்டும், இயேசு கிறிஸ்து வாழ வேண்டும் என்று, அவர் விருந்துண்ண வேண்டும் என்று இயேசு பிரியப்படுகின்றார். எனவேதான் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் இறைவார்த்தையிலே வாசிக்கிறோம், உங்களுடைய சரீரம், உங்களுடைய உடல் தூய ஆவியானவர் தங்குகின்ற ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஆலயத்திற்குள்ளாக இந்த சரீரம், நம்முடைய உடலானது கடவுளுடைய ஆலயமாக இருக்கிறது. நம்முடைய சரீரமாகிய இந்த உடலுக்குள்ளாக இது ஆலயமாக இருக்கிறபடியினால் இந்த ஆலயத்திற்குள் வாசம் பண்ணுவதற்காக ஆண்டவர் இயேசு பிரியப்படுகின்றார். வெறுமனையான வெளிப்படையான அடையாளங்களில் அல்ல, வெளிப்படையான வழிபாட்டு முறைகளில் அல்ல, அதையும் கடந்து நம் ஒவ்வொருவரையும் கடவுளுடைய ஆலயமாக மாற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தங்க இருக்கின்ற வீடாக ஆண்டவர் இதை காணுகின்றார். எனவே சக்கேயுவிடத்தில் சொல்கிறார், நான் வந்து உன் வீட்டில் தங்க வேண்டும். அப்போ சக்கேயுக்குள் வந்து நான் குடியிருக்க வேண்டும் என்று இயேசு பிரியப்படுகின்றார். எப்படி இயேசு கிறிஸ்து சக்கேயுக்குள் வந்து குடியிருக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறாரோ, அதுபோலத்தான் இன்று உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வந்து குடியிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். நாம் வெளிப்படையான பல அடையாளங்களை வைத்திருக்கிறோம், வழிபாட்டு முறைகளை வைத்திருக்கிறோம். இதெல்லாம் திருப்தி அடைந்து இது போதும் என்று நின்று விடாமல், இயேசு கிறிஸ்து என்னுள் வாழ வேண்டும், என்னுள் வாசம் பண்ண வேண்டும், எனக்குள் தங்கியிருக்க வேண்டும் என்கிற பிரியம் நம்முள் எழ வேண்டும். இந்த சக்கேயை போல இயேசுவை கண்டுவிட வேண்டும், காண வேண்டும், பார்க்க வேண்டும் என்கிற விருப்பத்தோடு நின்று விடாமல், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விருப்பத்தை போல சக்கேயுக்குள் வந்து தங்க வேண்டும் என்று இயேசு பிரியப்படுவதைப் போல இந்த உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வந்து ஆண்டவர் வாழ வேண்டும், தங்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். அப்படி ஆசைப்படுகின்ற இயேசுனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் முன் வர வேண்டும். எனவேதான் இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சக்கேயுடைய வீட்டிற்கு சென்று அவர் தங்குகின்றார். எனவே இதை பார்த்த பொழுது மற்றவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், இவர் பாவிகளோடு, பாவியினுடைய வீட்டிலே போய் தங்கியிருக்கிறாரே என்று சொல்லி எல்லோரும் முணுமுணுத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு மனமாற்றம் பெறாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, பழைய கடந்த கால வாழ்க்கை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, மனமாற்றம் பெற்று புதிய வாழ்விற்குள் மனிதன் அடியெடுத்து வைக்கிற பொழுது இதை மற்ற மனிதர்களால் சகித்து கொள்ள முடியாது, இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கும். ஏனென்றால் இவர்கள் பார்க்கிறார்கள், முன்பு இந்த மனிதன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான், எப்படியெல்லாம் பேசுவான், எப்படியெல்லாம் செயல்பட்டான், எப்படியெல்லாம் சிந்தித்தான், இவன் என்று வேதத்தை, பைபிளை எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறானே, இவன் என்று தியான நிலையங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறானே, இவன் இயேசுவை பற்றி பிரசங்கிக்கிறானே என்று சொல்லி மற்றவர்களால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கும். ஏனென்றால் இந்த மனிதனுடைய கடந்த கால வாழ்க்கையை மற்ற மனிதர்கள் உற்று நோக்குகிறார்கள். இந்த சக்கேயுடைய பழைய வாழ்க்கை முறைகளை இந்த மனிதர்கள் சிந்தித்து பார்த்த பொழுது இயேசுவிடத்தில் கூட குற்றம் கண்டார்கள். இந்த இயேசு, இவர் மெசியா, இவர் இறைவாக்கினர் என்றால் இந்த பாவியோடு போய் தங்கி இருக்கிறாரே என்று சொல்லி அவர்கள் முணுமுணுத்தார்கள். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து சக்கேயுடைய வீட்டிற்குள் நுழைந்ததும் சக்கேயுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் வந்துவிட்டது. நாமும் என்று இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்று தாகத்தோடு இருந்தால், நாமும் என்று இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்வதற்கு என்னிடத்தில் என்ன தடை இருக்கிறது என்று அறிந்து கொண்டால், அதிலிருந்து வெளியே வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சக்கேயுடைய வீட்டிலே நான் விருந்து உண்ண வேண்டும், தங்க வேண்டும் என்று பிரியப்பட்டதைப் போல உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும், என்னுடைய சரீரத்திற்குள்ளாகவும் உங்களுடைய சரீரத்திற்குள்ளாகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்வதற்கு பிரியப்படுகின்றார். அப்படி இயேசு கிறிஸ்து அந்த சக்கேயுடைய வீட்டிற்குள் நுழைந்ததன் மூலமாக சக்கேயுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட்டது. இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து வந்து தங்குகின்ற பொழுது
உங்களுடைய சரீரத்திற்குள்ளும் என்னுடைய சரீரத்திற்குள்ளும் ஆவியானவர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் வந்து தங்குகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகும். அது வெறும் வழிபாட்டோடு நின்றுவிடக்கூடிய மாற்றம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற ஒரு மனமாற்றமாக அது இருக்க முடியும். எனவேதான் நீங்க பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரோடு வந்து தங்கிய பொழுது அந்த சக்கேயை சொல்கிறார் பாருங்கள். சக்கேயை எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். பாருங்கள், யாருமே எதிர்பார்க்க முடியாது. எல்லாரும் சொன்னார்கள், இவன் பாவி, என் வரிதண்டவர்களுக்கு தலைவனாக இருக்கிறான், சொந்த இனத்திற்கு எதிராகவே இவன் வரி வசூல் செய்கிறான், தவறான முறையிலே பணங்களை சம்பாதித்திருக்கிறான் என்று சொல்லி இவனை பாவி என்று எல்லோரும் ஒதுக்கி வைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சக்கையுக்குள் வந்த பொழுது இந்த சக்கையோட்டின் உள்ளிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனமாற்றம் வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், என்னுடைய உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவ்வளவு பெரிய மனமாற்றம்! யாருமே எதிர்பார்க்க முடியாத மனமாற்றம். இயேசு கிறிஸ்து உள் வருகிற பொழுது இப்படிப்பட்ட மனமாற்றங்கள் தான் மனிதனுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது. பாருங்கள், அவர் சொல்லுகிறார், என்னுடைய உடைமைகளில் பாதியை கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் அதை நான் 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன். தான் செய்த தவற்றுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரத்தை செய்கிறார். என்ன செய்கிறார்? எவர் மீதாவது பொய் குற்றம் சுமத்தி நான் என்ன செய்திருந்தால், பணத்தை எதையாவது கவர்ந்திருந்தால், பணத்தை மட்டுமல்ல ஏதோ ஒன்றை கவர்ந்திருந்தாலும் அதை 4 மடங்கு திருப்பி கொடுத்து விடுகிறேன். தான் செய்த செயலுக்கான மிகப்பெரிய ஒரு பரிகாரத்தை செய்யக்கூடியவராக இந்த சக்கேயு மாறி விடுவதை நாம் பார்க்கிறோம். ஒருவருக்குள் கிறிஸ்து வருகிற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள் வருகிற பொழுது இந்த மனிதனுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் இந்த மாற்றம் தான். இதுதான் ஒரு உண்மையான மனமாற்றம். இதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகின்ற மனமாற்றம். இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருக்கிற பொழுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒருவன் வாழ்கிற பொழுது ஏற்படக்கூடிய மனமாற்றம் என்பது இத்தகைய மனமாற்றமாகத்தான் இருக்க முடியும். வெறும் மனமாற்றம் அல்ல, வெறும் வார்த்தையினால் சொல்வதல்ல, நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்வதல்ல, என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது மட்டுமல்ல, என்னால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நான் பரிகாரம் செய்வேன் என்று இந்த சக்கேயு இறங்கி வந்ததை பார்க்கிறோம். தன் உடைமைகளில் பாதி ஏழைகளை கொடுத்து விடுகிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். இத்தகைய மனமாற்றம் தான் இயேசு கிறிஸ்து ஒருவருக்குள் வருகிற பொழுது ஏற்படுகின்ற மனமாற்றம். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், இன்று இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. எப்பொழுது மீட்பு உண்டாயிற்று? ஆண்டவரை அறியாமல் இருந்த மனிதன், கண்டுகொள்ளாத மனிதன் இயேசுவை எப்பொழுது கண்டுகொள்ள வேண்டும், பார்க்க வேண்டும் என்று ஆவல் கொண்டானோ, எப்பொழுது தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்து அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று முயற்சி செய்தானோ, எப்பொழுது இயேசு தங்குவதற்கு தன்னை இயேசு கிறிஸ்து தங்குகின்ற ஆலயமாக, வீடாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டானோ, அப்பொழுது அவனுக்குள்ளிருந்து மனமாற்றம் வெளிப்பட்டது. அந்த மனமாற்றம் சிந்தனையில் மட்டுமல்ல, வார்த்தையில் மட்டுமல்ல, செயலில் வெளிப்பட்டது. மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 8 வார்த்தையை திருமுழுக்கு யோவான் சொல்லுகிற பொழுது, நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். இங்கே இந்த மனிதன் தன்னுடைய செயல் மூலமாக காட்டுவதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், இத்தகைய பெரிய மனமாற்றம். என்ன சொல்லுகிறார்? நான் ஏழைகளுக்கு உன்னுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் பாதியை கொடுத்து விடுகிறேன். யாரையாவது கவர்ந்து தவறாக எதையாவது கவர்ந்திருந்தால் 4 மடங்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு மிகப்பெரிய ஒரு மனமாற்றம் ஏற்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. எப்பொழுது நம்முடைய மனமாற்றம் செயலில் வெளிப்படுகிறதோ அப்பொழுது மீட்பு உண்டாயிற்று என்று ஆண்டவர் சொல்கிறார். இங்கே வீடு என்பது ஒரு இல்லத்தை மட்டுமல்ல, அந்த வீடு என்பது ஒரு மனிதனை குறிக்கிறது என்றெல்லாம் அறிந்திருக்க வேண்டும். ஒரு மனிதன், ஒரு தனி மனிதன் எப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுளை தேட ஆரம்பித்திருக்கிறானோ, எப்பொழுது கடவுளை கண்டுகொள்வதற்கு தன்னிடத்தில் தடையாக இருக்கக்கூடிய பாவ பலவீனங்களை உணர்ந்து அதை விட்டு விடுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டுகிறானோ, எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனக்குள் வந்து தங்கும்படியாக தன்னை ஆண்டுடைய ஆலயமாக, ஆண்டுடைய வீடாக தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ, அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகிறது. அப்பொழுது அந்த மனிதன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய மீட்பை அனுபவிக்கிறான். அல்லேலூயா, இயேசுவே நன்றி.
பாருங்கள், இதை சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், இவரும் ஆபிரகாமின் மகனே, இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தனுடைய நோக்கம் இழந்து போன ஒவ்வொரு ஆன்மாக்களையும் மீட்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். பார்க்கிறோம், தூய யாக்கோபு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 5வது வார்த்தையை வாசிக்கிறோம். கடவுள் மனித உள்ளத்திற்காக பேராவலோடு இயங்குகிறார். கடவுள் மனித உள்ளத்திற்காக பேராவலோடு இயங்கு, மனித உள்ளத்தில் வாசம் பண்ணுவதற்காக, மனித உள்ளத்திலே வாழ்வதற்காக, மனிதனுக்குள் இருந்து செயல்படுவதற்காக கடவுள் விரும்புகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரியப்படுகின்றார். அதற்கு என்னை நான் கையளிக்கிற பொழுது, நீங்களும் உங்களை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்கிற பொழுது, ஆண்டவர் வழியாக உங்கள் வழியாக மாட்சிமையும் மகிமை அடைகின்றார். நீங்களும் மனமாற்றம் பெற்ற மனிதராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தரக்கூடிய மீட்பை பெற்றுக்கொள்கிறீர்கள். அப்போ இந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த காலங்கள், நாட்கள் ஆண்டவரால் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்ட இந்த நாட்களை, கொடுக்கப்பட்ட இந்த காலங்களை நன்கு நாம் பயன்படுத்த வேண்டும். நம்ம இந்த சக்கேவை போல ஆண்டவரோடு இணைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து தங்குவதற்கு நம்மை நாம் விட்டு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து தரக்கூடிய மீட்பை நாம் பெற்றுக்கொள்ளலாம். பாருங்கள், இந்த வாக்கியத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தோம், இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்கொண்டிருந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து போய்கொண்டிருந்த நோக்கம் என்னவென்று பார்த்தால், அவர் எருசலேமிலே சென்று தன்னை தன்னுடைய மக்களுக்காக கையளிப்பதற்காக பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஆன்மாக்களை மீட்பதற்காக, மீட்கக்கூடிய பொருளாக, ஈடுபலியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே கல்வாரியில் பலியாக்குவதற்காக சென்று கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். எனவே உங்களையும் என்னையும் மீட்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தியிருக்கிறார். தன்னுடைய பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தி தன்னுடைய இன்னுயிரை நமக்காக கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். அந்த மீட்பில் வளர்வதற்கு நாம் முழு முயற்சி செய்வோம். அந்த மீட்பராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு, அவர் தருகின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, அவரோடு இணைந்து வாழ்வதற்கு நம்மை முழுமையாக கையளிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக தேடுகிற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், முழு இருதயத்தோடு என்னை தேடுகிறவன் கண்டடைவான். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அண்மையில் இருக்கிறார், உங்கள் ஒவ்வொருவருக்கும் அருகில் இருக்கிறார். நீங்கள் அவரை தேடுங்கள், அவரை கண்டுகொள்ளுங்கள். அவர் தருகின்ற ஆசீர்வாதத்தை, நிறைவை, மீட்பை அனைவரும் பெற்றுக்கொள்ள முழு முயற்சி செய்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் ஆசீரும் உங்களோடு என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.